ஹாய், குட் மார்னிங். உலக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். ஆமாம், செய்திகள் தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். ஆமாம், அப்புறம் செய்திகள் வாசிப்பதற்கு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேக்ரவுண்டில் உக்காந்துக்கிட்டு டையெல்லாம் கட்டிக்கிட்டு பேசணும் என்பது இல்லை. செய்திகள் என்பது வந்துங்க, ஆமாம், செய்திகள். ஆமாம், அதுக்கு கோட்டு சூட் போட்டுட்டு ஆமாம் மேடை அலங்காரம் மாதிரி நாடகமே மேடை அப்படின்ற மாதிரிலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பான ஒரு செயல் தான். ஏன்னா இழவு வீட்டுக்கு வந்தவ தாலி அறுத்த கதை அப்படின்னு சொல்லுவாங்க. இழவு வீட்டுக்கு போனால் பார்த்தீங்களா, அங்கே செலவுக்கு போனவ தாலி அறுத்த கதை அப்படி தான். அப்படி என்னமோ இருக்குது, ஏகப்பட்ட பழமொழிகள் இருக்குது. நான் சொல்ல பழமொழி சரியாக தான் வரேன் எனக்கு தெரியாது. பட் செய்திகள் வந்து ஆமாம் ஒரு இழவு மாதிரி விஷயம்தான். செய்திகளில் நல்ல செய்திகள் ஏதாவது இந்த பேப்பரில் ஏதாவது இருக்கும்போதாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே கொள்ளை திருட்டு பஞ்சம் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான். சரி, பரவாயில்ல, அதை பற்றி நம்ம அதிகமாக போக வேண்டாம். ஆமாம், இன்றைய செய்திகள் தேதி பார்த்தீங்கன்னாக்கா சென்னை 15/7/2025 செவ்வாய்க்கிழமை தினத்தந்தி செய்திகள் தான். இது பத்திரிகையில் வந்தது தான். அதை தான் நான் உங்களுக்கு வாசித்து காமிக்க போகிறேன். சிலர் என்னிடம் கேட்டிருந்தார்கள், எங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குங்க, அதனால் நீங்கள் படிக்கிறது படிங்க, நாங்கள் அப்படியே எங்கள் வேலையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வாசிக்கிறதையும் அப்படியே கேட்டுக்கிறோம் அப்படின்னு சிலர் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க. அதற்காக தான் நான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கேன். மற்றபடி காசு பணம் வியூஸ் அந்த மாதிரி விஷயத்துக்காக இல்லவே இல்லை. அதில் பிடிக்கிறவர்கள் பார்க்கலாம், பிடிக்காதவர்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அப்படி பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹெட் நியூஸே வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஆமாம், சரோஜா தேவி அவர்கள். ஆமாம், கன்னடத்து பைங்கிளி. நான் அவங்களுடைய பயங்கர ஃபேன். ஜெயலலிதா அண்ட் சரோஜா தேவி அவர்களுடைய மிகப்பெரிய ஃபேன் அந்த காலத்தில் சொல்கிறேன். சரி, இது அது என் விஷயம், அதை விட்டுட்டோம், அது வேண்டாம். 161 படங்களில் கதாநாயகியாக சாதனை படைத்தவர் யார்? 161 படங்களில் கதாநாயகியாக சாதனை படைத்தவர் எம்ஜிஆர், சிவாஜி கணேசனுடன் நடித்த பழம்பெரு நடிகை சரோஜா தேவி மரணம். திரை உலகினர் ரசிகர்கள் அஞ்சலி. மறைந்த நடிகை சரோஜாதேவி உடல் கண்ணாடி பேழிக்குள் வைக்கப்பட்டிருந்த காட்சி. நடிகை சரோஜாதேவி. சரி, இந்த ஃபோட்டோகிராஃப் பாருங்கள். இதோ அந்த கண்ணாடி. ஓகேங்களா? கரெக்டாக தெரியுதாங்க? ஓகேங்களா? ஸோ அப்படி ஃபுல்லாக, ஆமாம், டோட்டலாகவேங்க இந்த பத்திரிகை முழுதும் அவர்களுடைய செய்தியாக தான் இருக்குது. அப்படியே நம்ம சின்ன சின்ன செய்திகளையும் நம்ம பார்த்துடலாம். பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பள்ளிகளில் பா இருக்குல்ல, பா 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 தமிழ் எழுத்து பா இருக்குல்ல, பா வடிவில் இருக்கைகள் அமைத்து பாடங்களை நடத்தும் உத்தரவு நடைமுறைக்கு வந்துள்ளது. திருவல்லிக்கேணியில் உள்ள லேடி வில்லிங்டன் அரசு மாதிரி பள்ளியில் பா வடிவில் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருப்பதையும் அதில் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் பாடம் எடுப்பதையும் படத்தில் காணலாம். பியூட்டிஃபுல், ரொம்ப அருமையான ஒரு விஷயம். பள்ளிகளில் பா வடிவில் இருக்கைகள். இப்போ பாருங்க, சிதுசுங்க. ஆமாம், பா தமிழ் வார்த்தை அது மாதிரி. இதில் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு பெஞ்சு லாஸ்ட்டு பெஞ்சு அப்படின்ற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. ஒரு ஆசிரியர் அப்படியே அந்த இங்கேருந்து அப்படியே அங்கே போய் அப்படியே இங்கே வந்து அப்படியே இங்கே வரலாம். ஸோ அவங்க எப்படி அவங்களுடைய அந்த நடை பயணம் இருக்கும் அந்த அந்த வடிவத்தில், அப்போது எல்லாருமே ஃபஸ்ட் பெஞ்சு ஆகிடுறாங்க. ஸோ பிள்ளைகள் வந்து அருமையாக, மாணவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த ஆசிரியர் நடத்தும் அந்த கிளாஸை வந்து ரொம்ப நல்லா கவனிக்க முடியும். லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்ற பேச்சுக்கே எங்கள் இடம் இல்லை. லாஸ்ட் பெஞ்சில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க.
ஆனால் லாஸ்ட் பெஞ்சில் படித்தவங்க ரொம்ப பேர் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைஞ்சிருக்காங்க. சரி, நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு செய்தி. புதுடெல்லி ஜூலை 15 தலைப்புச் செய்திகள். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து டிராகன் விண்கலத்தில் ஹிமான்ஷு சுக்லா பூமிக்கு புறப்பட்டார். இன்று மாலை தரை இறங்குகிறார். இப்போ பாருங்கள் சிதுஸ், இந்த ஃபோட்டோங்க, இந்த ஃபோட்டோ தான் அது. பார்த்தீங்களா? கீழே என்ன செய்தி இருக்குன்னு பார்த்துடுவோமா? கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பூமிக்கு திரும்புவதற்காக சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேரும் டிராகன் விண்கலத்துக்குள் வந்த காட்சி அது மாதிரி. அப்புறம் வந்து சுபான்ஷு சுக்லாவுக்கு மத்திய மந்திரி வாழ்த்து, உங்கள் வருகையை நாடே ஆவலுடன் எதிர்பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி இங்கே இருக்குது. சரி, இதோ பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது அந்த செய்தி. அப்புறம் பக்கத்தில் ஒரு அற்புதமான செய்தி இருக்குது. நான் இதை ஃபஸ்ட்டு இன்றைய முதல் வீடியோவிலேயே நான் அதை வந்து போட்டுட்டேன். ஆமாம், 123வது மாபெரும் தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த நாள். ஓகேங்களா? அது நான் ஒரு தனி வீடியோவை போட்டுட்டேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். ஆமாம், அடுத்தது 2வது பக்கத்தில் என்ன செய்திகள் இருக்குது அதை அப்படியே பார்ப்போம். ஓகேங்களா? ஆமாம், ஏன்னா சில நேரங்களில் வந்து முழுசாக என்னால் செய்திகள் படிக்க முடியாமல் வாசிக்க முடியாமல் போயிடுது. காரணம் என்னாக்கா, அந்த பேட்டரி இருக்கு இல்லையா, போயிடுது. 2வது இன்னொன்று ரொம்ப லென்த் ஆகிடுது வீடியோ, ரொம்ப அரை மணி நேரத்துக்கு மேலே போயிடுது. அரை மணி நேரம்லாம் அங்கே யாருங்க நியூஸ் பார்ப்பாங்கல்ல? பார்க்க மாட்டாங்க. பட் நியூஸ் பார்க்கணுங்க. உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் வரையில், நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளும் வரையில் உங்கள் வாழ்வில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போவதே இல்லை. ஸோ ஒரு சுற்று அறிக்கைன்னு சொல்லுவாங்க. சுற்று அறிக்கை இல்லைங்க, உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது தான் சுற்று அறிக்கை. அதை அறிந்து கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் வாழ்வு நல்லா இருக்கும். பார்த்திங்களா? பழம்பெரும் நடிகை. சென்னையில் 1993 ஆண்டு நடந்த தினத்தந்தி பொன் விழாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பானுமதியுடன் சரோஜா தேவிங்க. சித்து, இந்த ஃபோட்டோ. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் 2017 ஆண்டு நடந்த தினத்தந்தி பவள விழாவில் கலந்து கொண்ட சரோஜா தேவியுடன் தினத்தந்தி குழும தலைவர் சி பாலசுப்ரமணியன் ஆதித்தன், தினத்தந்தி குழும இயக்குனர் சிவந்தி ஆதித்தன் உள்ளனர். இந்த ஃபோட்டோங்க, திஸ் ஒன், இந்த பாருங்க, இந்த ஃபோட்டோ. ஓகேங்களா? பார்த்தீங்க தானே இந்த ஃபோட்டோ, தென் அந்த ஃபோட்டோ. அப்புறம் கீழே இன்னொரு ஃபோட்டோ கூட இருக்குது. அது பார்த்திங்கன்னா, முன்னாள் பிரதமர் நேருவுடன் நடிகை சரோஜா தேவி, அப்புறம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியுடன் சரோஜா தேவி. ஸோ இந்த 2 ஃபோட்டோ. ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் இடம் பிடித்த சரோஜா தேவி மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். ஸோ இங்கே இருக்குது அந்த செய்தி வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வேறு நிறைய அவங்கள பற்றி தான். சரோஜா தேவி மரணம். சென்னை ஜூலை 15. அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் இரங்கல். ஆமாம், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், வைகோ, ஜி.கே. வாசன், அன்புமணி ராமதாஸ், சைதை துரைசாமி, அப்புறம் ரஜினிகாந்த், கமலஹாசன், சிவகுமார், கவிஞர் வைரமுத்து, இப்படிங்க எல்லாருமே டோட்டலாக எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவித்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அது ஒரு பாருங்கள் அந்த செய்தி. ரைட்டு, அப்படியே அடுத்த பேஜ் போயிடலாம். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து 3ஆம் பக்கம். இங்கே பாருங்கள், உங்களுடன் ஸ்டாலின் திட்ட தொடக்க விழாவிற்கு சிதம்பரம் செல்வதற்காக தாம்பரத்தில் இருந்து ரயில் மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறப்பட்டு சென்றபோது எடுத்த படம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக சிதம்பரம் புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதோ இந்த செய்தி, இந்த செய்தி. ஓகேங்களா? தாம்பரத்துலேருந்து புறப்பட்டு போயிருக்கிறாரு.
அதுக்கு அடுத்தது சென்னை ஜூலை 15 தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் 33 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணி இடமாற்றம். காஞ்சிபுரம் டிஐஜியாக தேவராணி நியமனம். ஓகேங்களா? இது பாருங்கள், தலைப்புச் செய்தி தான் இங்கே இருக்குது. மேலும் நிறைய அதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தினத்தந்தி பேப்பரில் தான் போய் படிக்கணும். ஏன்னா அதெல்லாம் முழுசாக படித்தா ரொம்ப லென்த்தாக போயிடும். அப்புறம் சென்னை ஹைகோர்ட்டு தலைமை நீதிபதியாக மணிந்திர மோகன் சி வசவா நியமனம். திஸ் ஒன் இந்த செய்தி அது. ஓகேங்களா? அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விளம்பரங்கள் நமக்கு வேண்டாம். விளம்பரங்களுக்கு நான் எதிரி. விளம்பரங்களை நான் எப்பவும் படிக்க மாட்டேன். செலிப்ரிட்டிஸ்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால் நம்ம அதுலேருந்து தள்ளி போயிடுவோம். நமக்கு வேண்டாம் அவங்க. அப்புறம் வீணாகும் காய்கறிகள் பழங்கள் தலையங்கம். இப்போ பாருங்கள், வீணாகும் காய்கறிகள், ஆமாம், தலையங்கம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அது உள்ளலாம் இருக்குது. நமக்கு அது அவ்வளோ பெரிய விஷயமாக படலை. எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது. மனைவியிடம் விவாகரத்து பெற்றவர். பாலில் குளித்து கொண்டாட்டம். வலைதளத்தில் வைரல். கவுகாத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குதுல்ல, கவுகாத்தி. அங்கே பாருங்களேன், அதாவது எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது. என்னது? எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது. மனைவியிடம் விவாகரத்து பெற்றவர் பாலில் குளித்து கொண்டாட்டம். வலைதளத்தில் வீடியோ வைரல். மோனிக்கு அலி பாலில் குளித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய காட்சி. கொடுமைங்கதெல்லாம். இது ஆமாம் டைவர்ஸ் கட்சிச்சான். அதுக்காக பாலில் குளிக்கிறார் ஒருத்தர். பொண்டாட்டிக்கிட்ட இருந்து டைவர்ஸ் கட்சிச்சான். திஸ் ஃபோட்டோகிராஃப் பாருங்கள். ஐயோ, நாடு எங்கே போகுதுன்னே தெரில. அப்புறம் பார்த்திங்கன்னா மாறி கத்தியால் குத்தி உயிரை தொலைத்த நண்பர்கள். டெல்லியில் பரிதாபம். புது டெல்லியாங்க. மாறி கத்தியால் குத்தியிருக்கானுங்க. மாறி இதோ பாருங்கள், இதோ இங்கே இருக்குது இந்த செய்தி. ஓகேங்களா? ஆமாம், டெல்லியில் மாறி கத்தியால் குத்தி உயிரை தொலைத்த நண்பர்கள். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா புது டெல்லியில் தான் இந்த நியூஸும். ஜூலை 15 தலைப்புச் செய்தி. ரகசியமாக பதிவு செய்யப்பட்ட கணவன் மனைவியின் தொலைபேசி உரையாடலை ஆதாரமாக பயன்படுத்தலாம். சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவாம். இது என்ன விஷயம் தெரியல. ரகசியமாக பதிவு செய்யப்பட்ட என்னது கணவன் மனைவிக்குள்ளார ரகசியமாக பதிவு செய்யப்பட்ட அந்த தொலைபேசி உரையாடல் இருக்குது இல்லையா, அதை ஆதாரமாக, சாட்சிக்கு தேவைப்பட்டால் ஆதாரமாக பயன்படுத்தலாம் என்று நம்ம சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு. அப்புறம் கீழே இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் சேர எந்த நிபந்தனையும் விதிக்க மாட்டேன். ஓ பன்னீர்செல்வம் திடீர் அறிவிப்பு. அதிமுகவில் சேர எந்த நிபந்தனையும் விதிக்க மாட்டேன். சென்னைங்கிறது. சென்னையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் கூட்டம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற போது எடுத்த படம். இந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோகிராஃபி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிமுகவில் சேர எந்த நிபந்தனையும் விதிக்க மாட்டேன். ஓ பன்னீர்செல்வம் திடீர் அறிவிப்பு. ஆலோசனை கூட்டம். ஜனதா கூட்டணி மதுரையில் மாநாடு. நிபந்தனை விதிக்க மாட்டேன். இப்படி உள்ளுக்குள்ளார நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரம்பூர் ஜூலை 15 தலைப்புச் செய்தி தான். பிறந்த நாளில் வாலிபர் வெட்டி கொலை. கேக்கு வெட்டி கொண்டாட அழைத்து சென்று நண்பர்கள் தீர்த்து கட்டினார். வாடா கேக்கு வெட்டலாம் அப்படி சொல்லி கூட்டின்னு போய் வெட்டி கொண்டுக்கிறானுங்க. அந்த பையன் பேர் சங்கர். இதோ பார்த்தீங்களா, ஊர் பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பூருங்க. இதோ இந்த பையன் தான் அது. பார்த்துக்குங்க. ஆமாம், ஓகேங்களா? தலைப்புச் செய்தி தான். அதுக்கு அடுத்தது 4வது பக்கங்க. சாரி, 4வது பக்கம் தான் முதல்ல படித்தேன். இது 5வது பக்கம் ஃபுல்லாக விளம்பரம் தான். நமக்கு தான் விளம்பரம் பிடிக்காதுங்களே. நம்ம அப்படியே அடுத்த செய்திக்கு போயிடலாம். இன்றைய செய்தி தாங்க இது. இன்றைய செய்தி தான்.
சும்மா ஒரு மேலோட்டமாக தான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன அப்படியே செய்தி படித்து கிழிச்சு என்னத்தான் பண்ண போகிறோம் நத்திங் டூயிங் பட் தெரிந்து கொள்ள வேண்டும் அவசியம் செய்தி என்பது ரொம்ப முக்கியம். ஆமாம். திருப்பரங்குன்றம் கோவில் கும்பாபிஷேகம். முருக பெருமானின் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நேற்று அதிகாலையில் கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது தரிசிக்க சன்னதி தெருவில் திரண்ட பக்தர்கள் வெள்ளத்தை படத்தில் காணலாம். ஸோ இதுங்க திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகம். ஆமாம், நேற்று நடந்திருக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்று இருக்குது. புதுடெல்லிங்க. டெல்லியில் 3 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டலாம். டெல்லியில் 3 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீநகர், அங்கே காஷ்மீர். ஆமாம், தியாகிகள் நினைவு சின்னத்துக்கு அஞ்சலி செலுத்த தடையை மீறி சுவர் ஏறி குதித்த முதல் மந்திரி உமர் அப்துல்லா. காஷ்மீரில் பரபரப்பு. தியாகிகள் நினைவு சின்னத்துக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தடை இருக்குது. அதையும் மீறி சுவர் ஏறி குதித்த முதல் மந்திரி உமர் அப்துல்லா. காஷ்மீரில் பரபரப்பு. தடையை மீறி உமர் அப்துல்லா சுவர் ஏறி குதிக்க முயன்றதை படத்தில் காணலாம். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபு பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோகிராஃபு. அதுக்கு ஒரு செய்தி இருக்குது. சேலம்ங்க. சேலம் ஜூலை. ஓகேங்களா. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மக்களை ஏமாற்றும் நாடகம். திமுக மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டான். என்னவா? உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மக்களை ஏமாற்றும் திட்டம். திமுக மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்த நியூஸ் பார்த்தீங்களா? ஓகேவா இந்த நியூஸ்? ஓகே, அடுத்தது நான் பார்ப்போமா? கீழே ஒரு நியூஸ் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா 2026 அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்குமா? சிரிச்சிங்க. சிரிப்பு வந்தால் எனக்கு சிரிப்பு வந்தது, அதான் சிரிச்சேன். தப்பாக எடுத்துக்கூடாது. சரிங்களா. அதுக்கப்புறம் சென்னை விமான நிலையத்தில் பயணிக்கு திடீர் உடல்நல குறைவால் ஹைதராபாத் விமானம் ஓடுபாதையில் நிறுத்தம் 1 மணி நேரம் தாமதமாக செல்லுது. மீனம்பாக்கம். ஆமாம், சென்னை விமான நிலையத்தில் பயணிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்குது. அதனால் ஹைதராபாத் விமானம் ஓடுபாதையில் நிறுத்தம். ஹைதராபாத் செல்ல வேண்டிய விமானம் போடுறது நிறுத்திட்டு இருக்காங்க 1 மணி நேரம். அப்புறம் தாமதமாக அது என்ன ஆயிடுச்சு, இப்போ போயிருக்கு. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா லடாக்கு, ஹரியானா, கோவா ஆகிய 3 மாநிலங்களுக்கு புதிய கவர்னர்கள் நியமனம். ஜனாதிபதி உத்தரவு. அசோக் கஜபதி ராஜு, கவிந்தர் குப்தா, ஆஷிம் குமார் கோஷ். இவங்க 3 பேர் தான். சிஸ் ஃபோட்டோகிராஃபர். ஓகேங்களா. ஆமாம், பார்த்தீங்களா? ஆமாம், லடாக்கு, ஹரியானா, அதுக்கப்புறம் கோவா ஆகிய 3 மாநிலங்களுக்கு புதிய கவர்னர்கள் நியமனம். ஜனாதிபதி உத்தரவு. ரைட்டா. கீழே இன்னொரு செய்தி இருக்குது. அமராவதி மீன்ஸ் ஆந்திரா தானே? அப்படி தான் நினைக்கிறேன். சரி, அது போட்டிருக்கேன். ஆந்திராவில் பரிதாபம். மாம்பழம் ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து 9 தொழிலாளர்கள் பலியாங்க. கொடுமை. அமராவதி. சரிங்களா. ஆந்திராவில் பரிதாபம். மாம்பழம் ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து 9 தொழிலாளர்கள் பலி. மாம்பழம் ஏற்றிய லாரி கவிழ்ந்தது. சந்திரபாபு நாயுடு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். திஸ் செய்தி, இந்த செய்தி. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு செய்தி இருக்குது. சென்னை தான். மத்திய அரசின் வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படும்? சென்னை மண்டல வருங்கால வைப்பு நிதி கமிஷனர் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆமாம், என்னது? மத்திய அரசின் வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படும்? சென்னை மண்டல வருங்கால வைப்பு நிதி கமிஷனர் விளக்கம். சரி, அப்புறம் அதுக்கு அடுத்தது இன்னொரு செய்தி இருக்குது. சென்னை தான். ஓகேங்களா. ஜூலை 15. ஓகேங்களா. திமுக எம்பியின் கட்சி பதவி திடீர் பறிப்பான். தஞ்சை வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக சாக்கோட்டை அன்பழகன் நியமனமா. இங்கே இருக்குது. திமுக எம்பியின் கட்சி பதவி திடீர் பறிப்பு.
இதோ இங்கே இருக்குது அந்த செய்தி வந்து. இந்த கீழே இருப்பாருங்க அந்த செய்தி அது. ஓகே, இப்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா 6 பேஜ் முடிஞ்சிச்சு. 7வது பேஜுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா? ஆமாம், கரெக்டு, 7வது பேஜ் தான். வனிதா விஜயகுமார் நடித்த படத்தில் இளையராஜாவின் பாடலை பயன்படுத்த தடை இல்லை. இளையராஜா, வனிதா விஜயகுமார். என்னதுங்களா, அது வந்து கோர்ட்டு செய்திகள், இது பூராமல் கோர்ட்டு செய்திகள் போல இருக்குது. என்னன்னா, வனிதா விஜயகுமார் நடித்த ஏதோ ஒரு படம் போல் இருக்குங்க. அதில் இளையராஜாவின் பாடலை பயன்படுத்த தடை இல்லையா? அதோ பார்த்துங்க. ஆமாம், இந்த செய்தி தான் அந்த செய்தி. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு செய்தி இருக்குது. ஆமாம், சென்னை கோர்ட்டு அவமதிப்பு வழக்கில் 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி, தட் மீன்ஸ் அடுத்த மாதம் 4ஆம் தேதி நேரில் வந்து ஆஜராக உத்தரவு. ஓகேங்களா? தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் அங்கே மேலே இங்கே அதுவும் சென்னை தான். என்ஜினியரிங் பொது பிரிவு கலந்தாய்வு தொடக்கும். என்ஜினியரிங் பொது பிரிவு கலந்தாய்வு தொடக்கும். விருப்ப கல்லூரிகளை நாளை வரை தேர்வு செய்யலாம். எந்தெந்த கல்லூரியில் படிக்கலாம், போகலாம், வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த, அதான் விருப்ப கல்லூரிகளை நாளை வரை தேர்வு செய்யலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க குறிஞ்சிபாடி தொகுதி வடலூரில் நடந்த பிரச்சார பயணத்தில் திரண்டிருந்த மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய போது எடுத்த படம். அருகில் மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் உள்ளார். மக்களை ஏமாற்ற மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விதிகள் தளர்வு. திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களை ஏமாற்ற மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விதிகள் தளர்வு. திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஓகே, இதை பாருங்க இந்த செய்தி அது. ஓகேங்களா? ஆமாம், அந்த கூட்டம் வந்து எங்கன்னா நீங்கள் பார்க்குறது அது குறிஞ்சிபாடி தொகுதி வடலூரில் நடந்த பிரச்சார பயணத்தில் திரண்டு இருந்தால் மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய போது எடுத்த படம். அருகில் மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் உள்ளார். அந்த செய்தி அது. அதுக்கு கீழே ஒரு செய்தி ஒன்று இருக்குது. சென்னை தான். சென்னை பனையூரில் உள்ள அன்புமணி வீட்டுக்கு அவரது தாய் வருகை. சென்னை பனையூரில் உள்ள அன்புமணி வீட்டுக்கு அவரது தாய் வருகை. இந்த செய்திங்க. ஓகேங்களா? நான் உள்ளே போய் படிக்கலைங்க, சும்மா தலைப்பு செய்தி தான். ஆமாம், தலைப்பு தெரியல, அது போதாதான். தலைப்பு என்னன்னு தெரிஞ்சால் நம்மளே வந்து உள்ளே போய் என்ன நடந்திருக்கும் தெரிஞ்சுக்க முடியாதா என்ன? அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு செய்திங்க. வேளாங்கண்ணி சினிமா படப்பிடிப்பில் சண்டை பயிற்சியாளர் சாவு. இயக்குனர் ப. ரஞ்சித் மீது வழக்கு பதிவு. அதாவது சினிமா படப்பிடிப்பில் சண்டை பயிற்சியாளர் சாவு. சண்டை பயிற்சியாளர் மீன்ஸ் யார்? சன் மாஸ்டர் தானே, அதான் நினைக்கிறேன். இயக்குனர் ப. ரஞ்சித் மீது வழக்கம். டைரக்டர் ரஞ்சித் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போல இருக்குது. ஓகேங்களா? இதோ அந்த செய்தி இங்கே தான் இருக்குது. இதோ பார்த்துட்டீங்களா? தெரியாங்க இருக்கா? ஓகே, ஆமாம். இங்கே இருக்குங்க அந்த செய்தி. இதோ இருக்குது. இங்கே இருக்குது அந்த செய்தி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க சென்னை தான் அதுவும். மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய டிஜிபியிடம் ஒரே அனுமதியை கோர முடியாது. எப்படி? மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய டிஜிபியிடம் ஒரே அனுமதியை கோர முடியாது அப்படி போட்டிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் சென்னை தான். மாநிலம் முழுவதும் எத்தனை பிடி வாரண்டுகள் அமல்படுத்தப்படாமல் உள்ளன? சம கேள்வி. இது உண்மைதான். இதெல்லாம் வந்து செயல்முறைப்படுத்தப்பட வேண்டும். மாநிலம் முழுவதும் எத்தனை பிடி வாரண்ட்டுகள் அமல்படுத்தப்படாமல் உள்ளன? ஆமாம், பாருங்க. இதோ பாருங்க. அதான் ஆமாம். முடிஞ்சால் ஓரளவுக்கு படிக்க முடிஞ்சால் அது ஏதாவது பாஸ் யூஸ் போட்டு ஏதாவது படிக்க முடிஞ்சால் படிங்க. ஆமாம், புரியுதுங்களா? ஆமாம். மாநிலம் முழுவதும் எத்தனை பிடி வாரண்டுகள் அமல்படுத்தப்படாமல் உள்ளன? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க எத்தனாவது பேஜ்? இப்போ வந்து நம்ம வந்து 8வது பேஜுக்கு வந்துட்டுங்க. 8வது பேஜ் அப்படி இப்படி 7 பேஜ் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தான்.
அதையும் பார்த்துடுவோமா? அப்படி மேலோட்டமாக பார்த்துடலாம். ஓகேவா? நீலகிரியில் நிபா வைரஸ் பாதிப்பு இல்லை, கலெக்டர் தகவல். ஊட்டியில் வந்து அதான் நீலகிரியில் நிபா வைரஸ் பாதிப்பு இல்லை. அப்புறம் தமிழகத்தில் சென்னைங்க, தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவலாம். ஓகேங்களா? கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு நியூஸுங்க. ஜென் கட்டிடக்கலை பாணியில் போரூரில் காசா கிராண்டு உருவாக்கும் ஒசாகா குடியிருப்பு திட்டமா. ஸோ பார்த்தீங்களா, திஸ் ஒன் இது எங்கே கட்டப்படுகிறது என்றால் சென்னையில் தான். ஜென் கட்டிடக்கலை பாணிலாம், ஜென் கட்டிடக்கலை பாணியில் போரூரில் காசா கிராண்டு உருவாக்கும் ஒசாகா குடியிருப்பு திட்டமா. அது ஒரு செய்தி. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை தான் இதுவும். பள்ளி கல்வித்துறை உத்தரவு நடைமுறைக்கு வந்தது. ஆமாம், பள்ளிகளில் வடிவில் இருக்கைகள் அமைத்து பாடங்களை நடத்திய ஆசிரியர்கள் வித்தியாசமான அனுபவமாக இருப்பதாக மாணவர்களுக்கு நல்லா இருக்குது. உண்மைதான். ஃபஸ்ட்டு பார்த்து வேணாங்க, இந்த ஷேப்பில் ஒரு டீச்சர் ஒருத்தவங்க கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம முதலே அதை பார்த்துட்டோம். நல்ல விஷயமா படுது எனக்கு. அது உங்களுக்கு எப்படி படுமோ நமக்கு சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் அடுத்தது திருவாரூருங்க. திருவாரூர் அருகே அரசு பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு. ஐயோ, இது என்னங்க கருமம் பிடிச்ச நாடு இது. எப்போ பார்த்தாலும் அந்த கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு மலை, இது ஒரு ஊருங்க, அது அந்த ஊரில் எதை பார்த்தாலும் என்னங்க அந்த வாட்டர் டேங்க்லேயே பீயை கலக்கிறான். அது பீத்தனமான மலம் மனிதர்கள், மனிதர்கள். எங்கள் வாட்டரில் போய் தண்ணியில் போய் அது மலத்தை கலப்படுச்சு கருமம். ஏன்னா மனுஷனுங்களா இவனுங்கெல்லாம் கர்மம் முடிச்சவனுங்க. திருவாரூர் அருகே அரசு பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு. 3 பேரிடம் போலீஸார் விசாரணையாம். அப்புறம் விசாரித்து பார்த்துட்டு விட்டுருவான். அவ்வளோதான், நீங்களாம் உத்தம புத்திரர்கள் போங்கடான்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். தேவையில்லாத யாராவது அப்பாவி பயல்களை பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் அனாதைகள் எவனாவது கிடப்பான். அவனை கூட்டிகிட்டு போய் ஷேவ் பண்ணிட்டு பல்லு விலைக்கு விட்டுட்டு 10, 20, 30 வழக்கு அவன் மேலே போட்டு உள்ளே போட்டுருவான். என்ன கொடுமைங்க இதெல்லாம். என்றைக்கு சரியாகும், என்றைக்கு திரும்ப போகுது? என்னமோ கல்கி வருவார், இயேசுநாதர் வருவார், அவர் வருவார், இவர் வருவார். எவர் வருவார் தெரியல. பார்ப்போம், யாராவது வருவார். ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு ஒருத்தர் வருவார். அப்புறம் சுருக்கு கம்பியில் சிக்கி சிறுத்தை சாவும். ஐயோ எந்த ஊரில்? ஊட்டிலையாங்க. சுருக்கு கம்பியில் சிக்கி சிறுத்தை சாவுதோங்கிறது. இதை பாருங்கள். ஓகே, ஆமாம். அப்புறம் அதே மாதிரி நிறைய பள்ளி வகுப்பறையில் குடிபோதையில் மயங்கி கிடந்த தலைமை ஆசிரியர் மீது வழக்கு. என்ன ஆசிரியருங்க, போதை ஆசிரியர் போல இருக்குது. போதை சாமியார், போலி சாமியார், இந்த மாதிரி போலி. ஆமாம், எல்லாமே போலியாக இருக்காங்க. ஒருத்தவங்களும் உண்மையானவங்க இல்லைப்பா அந்த உலகத்தில். ஆமாம், பள்ளி வகுப்பறையில் குடிபோதையில் மயங்கி கிடந்த தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிவு. இந்தியாவில் தான், மும்பையில். இங்கே இல்லை, இங்கேயும் இருப்பானுங்க, ஆனால் நமக்கு தெரியல. ஓகேயா? அது வந்து மும்பையில் போல இருக்குது. அப்புறம் வணிக பகுதி 4வது நாளாக சரிவை சந்திக்கும் பங்கு சந்தை. அப்புறம் சில்லறை பணவீக்கம் 1.2% குறைந்தது. அப்புறம் அது விழிஞம் துறைமுகமா ரூபாய் 10,000 கோடியில் விரிவாக்கம். அது எனக்கே புரியலைங்க, உங்களுக்கு எங்கே புரிய போகுது? அப்புறம் இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு. அது சரி. அப்புறம் இப்படியே போகுதுங்க. இங்கே பார்த்தா என்னமோலாம் இருக்குது. அப்புறம் விருதுநகரில் கல்வி திருவிழா. காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி லட்ச தீபங்கள், 5000 பெண்கள் ஏற்றினர். வாவ், சூப்பர். விருதுநகரில் காமராஜர் பிறந்த நாள் கல்வி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இதில் நேற்று இரவு லட்ச தீபங்கள் ஏற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தீபம் ஏற்றியவர்களை படத்தில் காணலாம். ஆமாம், விருதுநகர் சொந்த ஊர் இல்லையா, அதுதான். உள்ள நான் தனி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். காமராஜர் அவர்களின் வந்து ஆமாம்
பலம் அண்டு பலவீனம் அது பற்றிட்டு ஒரு தனி வீடியோ ஒன்று அது இருக்குது, 1 மணி நேரம் வீடியோ அது போட்டிருக்கேன் யூடியூப்பில் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் போட்டேன். பெரிய உள்ளவர்கள் போய் பார்க்கலாம், சரிங்களா? ஆமாம், 123வது பிறந்த நாள். ஆமாம், காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர், கர்ம வீரர், தென்னகத்து காந்தி, அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாம் ஆமாம், பிரதம மந்திரி மேக்கர். ஆமாம், பிரதம மந்திரிகள் இருக்காங்கல்ல, பிரைம் மினிஸ்டர்ஸ், அவர்களை அவங்க அப்படிப்பட்டவர்களை மேக்கர் உருவாக்குபவர் யார்? கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அது தனி வீடியோ போட்டிருக்கேன், 1 ஹவர் வீடியோ இருக்குது. இன்றைக்கி இது காலையில் இதுக்கு முன்னால் தான் போட்டேன், இருக்குது, போய் பார்க்குறவங்க போய் பார்க்கலாம். நிறைய தகவல்கள் அதில் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாலேயும் ஒவ்வொரு வருடமும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இது மட்டும் இல்லை, போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் நிறையா தலைவர்களை பற்றிய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். வரலாறு அது மாதிரி சம்மந்தமான வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன். வேணும் என்பவர்கள் என்னுடைய பழைய வீடியோ போய் பாருங்கள். 20,000 வீடியோ மேலே போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தான் விருதுநகரில் கல்வி திருவிழா. காமராஜர் பிறந்த நாளை 123வது பிறந்த நாள். காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி லட்ச தீபங்கள் 5,000 பெண்கள் ஏற்றினார். 5,000 லேடிஸ் ஏற்றிருக்காங்க. சூப்பர், அருமையான விஷயம், எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வந்து இது சென்னை தான். தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாக ஒதுக்கீடு கட்டணம் உயர்வான். அரசு ஒதுக்கீடு இடங்களில் மாற்றம் இல்லையா? அரசு ஒதுக்கீடு இடங்களில் மாற்றம் கிடையாதான். பட் தனியார் அந்த மருத்துவக் கல்லூரி இருக்குது இல்லை, அங்கே வந்து நிர்வாக ஒதுக்கீடு கட்டணம் ஏற்றியிருக்காங்க போல ஏற்றியிருக்கிறார்கள். அப்புறம் சென்னையில் நடைபெற்றது டிஎன்சி நிதி நிறுவனத்தின் 60ஆம் ஆண்டு வைர விழா. முகவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு. அது சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற டிஎன்சி நிதி நிறுவனத்தின் வைர விழாவில் அதன் தலைவர் டிசி இளங்கோவனுக்கு இயக்குநர்கள், மேலாளர்கள், ஊழியர்கள் இணைந்து செங்கோல் வழங்கிய போது எடுக்கப்படமாங்க. திஸ் ஒன். ஆமாம், திஸ் ஒன் பார்த்தீங்களா? இதுதான் அந்த செய்தி. ஓகே, அடுத்தது என்ன செய்தின்னு பார்த்துடுவோங்க. ஆமாம், திருச்சியில் வந்து தந்தை பேச்சை கேட்காதவர் என பெயர் வாங்கி விடக்கூடாது. தந்தை பேச்சை என்னது தந்தை பேச்சை கேட்காதவர் என பெயர் வாங்கி விடக்கூடாது. அரசியலில் அப்பா மகன் உறவு மிகவும் முக்கியமானது. துணை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுவாங்க. யாரை பற்றி பேசுகிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லை? அதான் நம்ம தந்தை பேச்சை கேட்காதவர் என பெயர் வாங்கிவிடக்கூடாது. அரசியலில் அப்பா மகன் உறவு மிகவும் முக்கியமானது. துணை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சாம். அப்படிலாம் இருக்குது. நம்ம ஊரெல்லாம் போய் நம்ம அதெல்லாம் பார்க்குற அளவுக்கு நமக்கு நேரமும் கிடையாது. நான் வாசிக்கிறத கேட்குறதுக்கு இங்கே ஆளும் கிடையாது. அதனால் அப்படி தள்ளி போயிட்டே இருக்கும். இதுவும் கடந்து போகும். அப்படி போயிட்டே இருக்கணும், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ கட 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 கடன்னு அடிக்கிறோம் பாருங்க. இப்போ ஆமாம், என்னது ஸ்ரீகினாங்குப்பம் சுற்று வட்டார பகுதியில் இன்று மின்தடை. எங்கேது? செய்யூராம். பார்த்துங்க, மின்சார தடையா. வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்படும் சமையல் கேஸ் சிலிண்டருக்கு கூடுதலாக பணம் கேட்டால் புகார் அளிக்கலாம். கலெக்டர் தகவல். எங்கே? செங்கல்பட்டு. நல்லா கேட்டுங்க, மறுபடியும் வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்படும் என்னது கேஸு. ஆமாம், சமையல் கேஸு இந்த சிலிண்டருக்கு கூடுதலாக யார் லைன்மேன் தானே, அவனுக்கு தான் போல இருக்குது. பணம் கேட்டால் புகார் அளிக்கலாம், அதுக்கு மைண்டில் வச்சுங்க. அப்புறம் நெம்மேலி குப்பத்தில் கடல் அரிப்பால் மீனவர்கள் பாதிப்பு. தூண்டில் வளைவு அமைக்க கோரிக்கையாங்க. தூண்டில் வளைவு அமைக்க கோரிக்கையாம். எங்கே? நெம்மேலி குப்பம், இந்த மகாபலிபுரம் பக்கம். அது நெம்மேலி குப்பத்தில் கடல் அரிப்பால் மீனவர்கள் பாதிப்பு. அதனால் தூண்டில் வளைவு அமைக்க கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மாமல்லபுரம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குரோம்பேட்டைங்க, தாம்பரம், இங்கே நம்ம பக்கம் தான். ஓகே, குரோம்பேட்டையில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை பணம் திருட்டாங்க. என்னங்க அது இப்படி போய் சொல்கிறானுங்க? வெறும் குரோம்பேட்டையில் மட்டும்தானா என்ன? தமிழ்நாடு பூரா தெருவுக்கு தெரு இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. குரோம்பேட்டை நியூஸு இங்கே பத்திரிக்கையில் வந்திருக்கு, நிறைய நியூஸு பத்திரிக்கையில் வராது. சரிங்களா? வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெருவு பூட்டை உடைத்து கொள்ளையடிப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் பத்திரிகையில் தான் அதை போடுவதும் இல்லை, போலீஸ்காரர்கள் தான் அதை கண்டிப்பதும் இல்லை, தண்டிப்பதும் இல்லை, பிடிப்பதும் இல்லை. சரி, அதை விட்டுருவோம். அடுத்தது கூவத்தூரில் செல்ஃபோன் கோபுரத்தில் ஏறி டீ குடிக்க முயன்ற வாலிபரால் பரபரப்பான். இங்கே பாருங்க, இவனுக்கு அட்டூழியம் பெரிய அட்டூழியமாக இருக்குதுங்க.
மாதத்துக்கு ஆமாம் ஒரு மாதத்துக்கு ஒரு 100 பேராவது இப்படி ஊருக்கு கிளம்பிடுறானுவோம். டவர் மேலே ஏறி உக்காந்துக்கிறது, பனை மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிறது, தென்னை மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது. ஆனால் ஒரு வேலையும் சாக மாட்டான். சும்மா சீனோடு முடிஞ்சு போச்சு. சினிமாக்கார பயல்களாக இருப்பானுங்களோ, அவனுக்கு சீன் காட்டுறதுல பெரிய வல்லவர்களாக இருப்பானுங்க அரசியல்வாதிகள். அவனுங்களாம் சீன் போடுறதுல ஆமாம் பெரிய ஆளுங்க தான். சரி, ஓகே, பரவாயில்ல, சாபாத வரைக்கும் நல்லது. அப்புறம் சிறுமியை திருமணம் செய்ய முயன்ற வாலிபர் போக்சோவில் கைது. வண்டலூராங்க, என் ஊர் பக்கத்தில். யார் பையன் தெரியல. ஆமாம், சிறுமியை திருமணம் செய்ய முயன்ற வாலிபர் போக்சோவில் கைது. அந்த அப்படியே கொண்டுடுங்க அங்கேயே. அதெல்லாம் வெளியிலலாம் விடாதீங்க. வெளியில் விட்டிங்கன்னா அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் வித்தையை காட்டுவான். அதெல்லாம் விடக்கூடாதுங்க, அறுத்து போட்டுருணும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே பெண்ணை இருவர் காதலித்ததால் ஏற்பட்ட மோதல், ஆட்டோமொபைல் வாலிபரை கடத்தி சென்று தாக்குதல், சிறுவன் உட்பட 6 பேர் கைதான். மணிமங்கலம், இது என் ஊர் பக்கத்தில் தான். ஆமாம், இங்கேருந்து ஒரு ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சம்பவம் நடந்துருக்குதுங்க. ஒரே பெண்ணை இருவர் காதலித்ததால் ஏற்பட்ட மோதலாம். சரி, ரைட்டு, வெறும் 20 தான் போல் இருக்குது. நல்ல வேலை 8 பேர் 10 பேர். ஆமாம், என்னவோ சொல்லுவாங்களா, என்னது கூட்டணியா ஏதோ சொல்லணும், ஏதோ சொல்லுவானுங்களப்பா, ஏதோ சொல்லுவானுங்க, அந்த மாதிரி இல்லை. ஒரே பெண்ணை இருவர் காதலித்ததால் ஏற்பட்ட மோதல், ஆட்டோவில் வாலிபரை கடத்தி சென்று தாக்குதல், சிறுவன் உள்பட 6 பேர் கைது. 6 பேரையும் கைது பண்ணி அப்படியே வந்து நல்லா கில்வாலாம் வாங்கி கொடுத்து நல்லா உடம்பெல்லாம் பலப்படுத்தி இன்னும் வெளியில் விட்டு இன்னும் ஒரு ஒரு என்னது ஒரு 10 பசங்க சேர்ந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஆட்டோவில் வச்சு சண்டை போட்டு விடுக்குங்க. அவங்களாம் அடித்து சாவடிச்சு தூக்கி எங்கேயாவது எல்லாம் முஸ்லீம் தேசங்கள்லாம் நினச்சி பாருங்க. 53 முஸ்லீம் நாடுகள் இருக்குது. அங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் கனவு கூட காண முடியாது. கனவு கண்டான்னு சொன்னால் கூட வெட்டுருவான், கழுத்து வெட்டுருவான். சார், கனவுல நான் ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன் சார் அப்படின்னு எவனாவது வெளியில் சொன்னான்னா, கனவில் கூட நீ வந்து ஒரு பெண்கிட்ட தவறான முறையில் நடப்பியா, கழுத்தை வெட்டிடுவான். அதெல்லாம் எப்போ அந்த மாதிரி தண்டனைகள்லாம் இங்கே வரப்போகுது. எல்லாம் திருட்டு பசங்க. ஆமாம், மரண தண்டனையே வேணான்றான், தூக்கு தண்டனையே கூடாதுன்றான். காரணம் என்ன? முதல்ல இவ்வளோ தான் பிடிச்சி தூக்கு போடுவாங்க. பின்ன ஏன் தூக்கு தண்டனையை வேணான்றான்? தூக்கு தண்டனை வேண்டாமா? எதுக்கு? இவனை தூக்கிடுவாங்க. இவனை தூக்கிட்டு கொண்டு போய் தூக்கில் போட்டுருவாங்க. திருட்டு பசங்க அத்தனை 99% பேர் திருட்டு பசங்க, கொலை குற்றவாளிகள் போல தான் இருக்கானுங்க. இவங்க பிடிபட்டா, மாட்டினா, சிக்கனா, விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ஆதாரங்களை கொண்டு இவனை வந்து தண்டனை தரணும்னு சொன்னால் தூக்கு தண்டனை தான். அதுக்கு தான் தூக்கு தண்டனை வேணாம், தூக்கு தண்டனை வேணாம், தூக்கு தண்டனை வேணான்றானுங்க. சரி விடு, எப்படியோ போகிறானுங்க. தாம்பரம் அருகே கோழி கறி சாப்பிட்ட கட்டிட தொழிலாளி பலி, மாற்றொருவர் ஆஸ்பத்திரியில் அனுமதி. ஐயோ, கோழி சாப்பிட்டதுனால செத்து போவாங்களா? செத்து போயிருக்கான்பா. இன்னொருத்தன் வேறு ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். அது எங்கே? இங்கே தான், தாம்பரம் அருகே. தாம்பரம் அருகே கோழி கறி சாப்பிட்ட கட்டிட தொழிலாளி பலி, மற்றொருவர் ஆஸ்பத்திரியில் அனுமதி. இப்போ தான் அது பார்த்துங்க. கைங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவராக இருக்க போகிறாருங்க, பார்த்துங்க. ஆமாம், கோழி கறி சாப்பிட்டது தான் இறந்து போயிருக்கிறார். தாம்பரம் கிட்ட. சரியா, பார்த்துங்க அது என்ன ஏதுன்னு. அப்புறம் வீட்டில் கேஸ் கசிவால் தீ விபத்து, ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பலனின்றி தாய் மகள் சாவு. இந்த சம்பவங்க. ஆமாம், பாருங்க, இந்த சம்பவம். ஓகேங்களா? இந்த கேஸ் கசிவான் வீட்டில் காஞ்சிபுரம். இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன், இந்த கேஸ் விஷயத்தில் எல்லோரும் கவனக்குறைவாக இருக்கிறீங்க. நான்லாம் எங்கள் வீட்டில் டெய்லி திட்டுவேன். ஆமாம், எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார்கிட்டையுமே திட்டுவேன். ஏன்னா அவங்க ஒழுங்காக அந்த லைட்டுக்கு கரண்ட் சுவிட்சஸ் இருக்குல்ல, அது ஒழுங்காக ஆஃப் பண்ணுறதுல பாடி எரிஞ்சினே கிடக்குது. இந்த கேஸ் சிலிண்டர் அந்த ரெகுலேட்டராக எங்கேயோ போயிட்டு இது ஆஃப் பண்ணுவாங்களே, பண்ணவே மாட்டுறாங்க. இன்னொரு விஷயம், பால் அடுப்பில் வச்சுட்டு போயிடுறாங்க, 1 மணி நேரம் பொறுத்து வர்றாங்க, பால் அப்படியே காஞ்சி அந்த சட்டி கருகி போய் ஒரே நாத்தம், ஊர் பூரா நாத்தம். குக்கர் அந்த மாதிரி விட்டு போனால் என்ன ஆகும்? அது விசில் அடித்து ஒரு சூழ்நிலை டமால்னு வெடித்து ஓடு சீலிங்லாம் உடையும். இது மாதிரி தான் ஏகப்பட்ட இடங்களில் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு மெயின் காரணம் பெண்கள். ஆமாம், மெயின் காரணம் பெண்கள். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாம் சீரியல் பார்க்க போடுது, என்ன பண்ண முடியும்? முதல்ல அந்த சீரியல் தயாரிக்கிறவனை உதைக்கணும், அப்புறம் அந்த டிவி ஸ்டேஷனில் அடித்து நொறுக்கணும், அப்போ தான் திருந்துவானுங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க, மேல்மருவத்தூரில் மோட்டார் சைக்கிளில் சென்றபோது லாரி மோதி சென்னை மாநகராட்சி ஊழியர் பலி, டிரைவரிடம் விசாரணையாங்க.
பாவம். ரொம்ப கஷ்டம். மாநகராட்சி போல இருக்குது. மாநகராட்சியும் என்னமோ போட்டுட்டாங்க. மோட்டார் சைக்கிளில் சென்ற போது லாரி மோதி சென்னை மாநகராட்சி ஊழியராங்க. சென்னை மாநகராட்சி ஊழியராம் டிரைவர். ஆமாம், பலி இறந்து போயிட்டு இருக்கிறார். மேலும் ஒரு டிரைவரிடம் விசாரணை. தனசேகரன், அவர் பேர் வந்து தனசேகரன். இந்த பாருங்க, இங்கே பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? தனசேகரன் பார்த்த மாதிரி இருந்தால் ஒரு 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 ஆர்ஐபி, ஒரு அஞ்சலி ஒன்று செலுத்தி விடுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, திருமணமான ஒரே மாதத்தில் பரிதாபம். மனைவியுடன் தியேட்டரில் படம் பார்த்த புது மாப்பிள்ளை மாரடைப்பால் சாவு. மை காட். ஆமாம், திருப்போரூருங்க. இந்த சம்பவம் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா, திருப்போரூரில் ஒரு மாதம்தான் ஆகிருக்குது. திருமணம் நடந்துருக்குது. தியேட்டருக்கு போயிருக்கிறாங்க, சினிமா பார்த்துட்டு இருக்கிறாங்க, மாரடைப்பு வந்திருக்கு. இதெல்லாம் விட கொடுமை. ரீசெண்ட்லி நேற்று முன்னாடி ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் ஒரு நியூஸ் படித்தேன். சின்ன பையன். தட் மீன்ஸ் அந்த பையனுக்கு 8 வயசா 15 வயசா, சரியா? சாரி, மை மெமரி இஸ் தப்புன்னா ஐம் சாரி. மாரடைப்பு எங்கே பார்த்தாலுங்க மாரடைப்பு மாரடைப்பு மாரடைப்பு, என்னன்னு தெரில. எல்லாம் அப்படி தான் போயிட்டு இருக்குது. அப்புறம் கிழக்கு கடற்கரை சாலையில் கனரக லாரி மீது அரசு பஸ் நேருக்கு நேர் மோதல். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணிகளாங்க. திஸ் ஒன் பயங்கரமாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, சரிதாங்க, தெரியுதா? நேருக்கு நேர் மோதலாங்க. நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகலை. சரி, அது ஒரு நியூஸ். ஆமாம், கிழக்கு கடற்கரை சாலையில் கனரக லாரி மீது அரசு பஸ் நேருக்கு நேர் மோதல். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணிகள். செய்யூர். அதுக்கப்புறம் பாருங்கள், மாமல்லபுரத்தில் ராட்சத அலையில் சிக்கி கல்லூரி மாணவர் மாயம். மீனவர்களின் உதவியுடன் 3 பேர் உயிருடன் மீட்பு. சரிங்களா? இந்த நிகழ்ச்சி இது வந்து மாமல்லபுரங்க. இங்கே இருக்குது அந்த செய்தியானது. எங்கே இருக்குது? இருக்கு பாருங்கள், மாமல்லபுரம். என் வரலாண்டு இங்கே இருக்கா? அந்த செய்தியை பார்த்து கொள்ளுங்கள். சரிங்க, அப்படி இப்படின்னு சொல்லி 10 பக்கம் படிச்சுட்டேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்க 41 நிமிஷம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சோண்டு அதையும் படித்து விட்டுறலாம்னு பார்க்குறேன். சட்டு விநாயகருக்கு 13,108 கடலை உருண்டை அலங்காரம். பாருங்கள், வேர்க்கடலை உருண்டை. செமையாக இருக்குதுல்ல? சூப்பராக இருக்குங்க. ஐயோ, நல்லாயிருக்கு. என்னதுனாக்க, திருவள்ளூர் அடுத்த திருப்பந்தியூர் கிராமத்தில் உள்ள செல்வ விநாயகர் கோவிலில் ஆனி மாத சங்கடஹர சதுர்த்தியையொட்டி நேற்று செல்வ விநாயகருக்கு 13,108 கடலை உருண்டை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சீதை ஃபோட்டோகிராஃபுங்க, அற்புதம். அதுக்கடுத்தது அப்படியே ஒரு செய்தி பார்த்துடலாமா? திருப்பத்தூர் பெண்கள் பெட்டியில் அத்துமீறி ஏறி பலாத்கார முயற்சி. ஓடும் ரயிலில் கர்ப்பிணியை கீழே தள்ளிய வாலிபருக்கு சாகும் வரை சிறை. திருப்பத்தூர் கோர்ட்டு பரபரப்பு தீர்ப்பு. சாம அற்புதம். எல்லாரும் கை தட்டுங்க ஒரு தடவை. இந்த செய்தியை படிப்பவர்கள் தயவு செய்து கைத்தட்டுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செய்தி ஒன்று கீழே. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி PR கவாய் ஆஸ்பத்திரியில் அனுமதி, புதுடில்லி. ஆமாம், சாரிங்க, இந்த செய்தி அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் கீழே வந்து ட்ரெண்டிங்கு. அது பார்த்தீங்கன்னாக்கா, கங்காரு போல நின்ற சிறுத்தையாம், தலை கவசத்தில் கண்காணிப்பு கேமராவா. சூப்பருங்க. இது இங்கே இருக்குது ரெண்டும். இதை பார்த்தீங்களா? இதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுங்க. கங்காரு போல நின்ற ஒரு சிறுத்தையாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஹெல்மெட்டில் கேமரா. என்ன கேட்டால், ஹெல்மெட்டு போடாதவர்கள் அப்படி ஹெல்மெட்டு போடாதவங்களை பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது தப்புங்க. ஹெல்மெட்டில் கேமரா இல்லாமல் போனவர்களை பிடித்தோம். ஆமாம், எப்படி ஒவ்வொருவரும் யாரெல்லாம் மோட்டர் சைக்கிள் ஓடுறாங்களோ அவங்க எல்லாரும் எப்படி ஹெல்மெட்டு போடுவது சட்டமோ அதே போல் ஒவ்வொருவருடைய ஹெல்மெட்டிலும் கேமராக்கள் பதிய வேண்டும். ஏன்னா இங்கே CCTV கேமரா வேலை செய்ய மாட்டேங்குது, எந்த கேமராவும் வேலை செய்யாது. அப்படின்ற பட்சத்தில் ஆமாம், ஒவ்வொருத்தவங்க ஹெல்மெட், நான் இப்போ இல்லை நேற்று இல்லை 10-20 ஆண்டுகளாக ஒவ்வொரு வீட்டு வாசப்படியிலையும் கேமராக்கள் பதிக்கப்பட வேண்டும் என்று வாதாடி கொண்டு இருக்கிறேன்.
ஆமாம். கேமராக்கள், ட்ரோன்கள் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் மக்களை வந்து குற்றம் செய்யக்கூடிய அந்த வேலைகளில் இருந்து அவர்களை சீர்திருத்தும். குற்றம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் சுற்றி 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 கேமராக்கள் பதிக்கப்பட வேண்டும். எங்கே பதிச்ச கேமராயே வேலை செய்ய மாட்டேங்குது. எல்லா இடத்துலையும் இருக்கிற கேமராவெல்லாம் திருடிட்டு போகிறான். எந்த ஃபுட்டேஜையும் கொடுக்க மாட்டான். அதனால ஹெல்மெட் ஒவ்வொருவரும் ஹெல்மெட்டில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு அந்த கேமராக்கள் செயல் செய்ய வேண்டும். ஆக்டிவேட்டில் இருக்கணும். ஆக்டிவேட் பண்ணலையா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. அப்போது எங்கே குற்றங்கள் எங்கேயுமே குற்றம் நடக்காது. எல்லாரும் ஹெல்மெட்லேயும் கேமரா இருக்குன்னா எவனாவது குற்றம் பண்ணுவானா? யோசிச்சு பாருங்கள். ஏன் அரசாங்கமே இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் செய்ய மாட்டேற? சீனா போன்ற பெரிய பெரிய வல்லரசு நாடுகள்லாம் வெறும் ரோபோக்கள் காவல் காக்கிறது, கேமராவை தலையில் சுமந்துக்கணும். சீனாவிலலாம் தெருவில் 2 நாய் அது கேமராவோடு சுற்றிக்கிட்டு இருக்கும். எந்த திருட்டு பையனும் வர முடியாது, போக முடியாது. துபாயெல்லாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட, சிங்கப்பூர்லாம் அந்த மாதிரி. கேமராக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குற்றங்கள் தானாகவே குறைந்து விடும். சிறைச்சாலைகளை இல்லாமல் போய்விடும். வக்கீலுக்கு வேலை இல்லை, நீதிபதிக்கு வேலை இல்லை, போலீஸ்காரருக்கும் வேலை இல்லை. கேமராக்களுக்கு மட்டும்தான். கேமராக்களை நம்பி கேமராக்களை மூலாதாரமாக வாழ்வாதாரமாக கொண்ட வல்லரசு நாடுகள் இன்று சிறப்பாக இருக்கிறது. அப்பவும் குற்றங்கள் நடக்கிறது, பட் ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. அதுதான். சரி, நடைமுறைப்படுத்துங்கள், பார்ப்போம். அப்புறம் மாணவர்கள் கல்வி பெறுவதற்கு எதிராக பேசினால் தமிழ்நாடு ஓட விரட்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்தாங்க. மாணவர்கள் கல்வி பெறுவதற்கு எதிராக பேசினார். நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஆனால் செயல்படுத்த மாட்டீங்களே. 99% பயல்கள் படிக்காமல் இருக்காங்களே. எல்லாரையும் படிக்க வைப்பதற்கு காமராஜரை போகிற திட்டங்களை கொண்டு வாங்க. அவங்க படிப்பாங்கன்னா, அவங்க ஸ்கூலுக்கு வருவாங்கன்னா, அவங்க நல்லா படிப்பாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான எல்லா சலுகைகளையும் செய்து கொடுங்க. ஆமாம், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுங்க, ஃப்ரீ செக்ஸ் எஜுகேஷன் கொடுங்க. அவர்களுடைய எவ்வளோ கண்டுபிடிக்கிறான் நம்ம பிள்ளைங்க. எவ்வளோ திறமை உள்ளவனுங்க நம்ம பிள்ளைங்க. அவனுங்க திறமைகளுக்கு அதிகாரத்தை கொடுங்க. அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க கண்டுபிடிப்புகளை நாசம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் முதலமைச்சர் அவர்களே. நம்ம பிள்ளைங்களை மாதிரி அறிவாளி பிள்ளைங்க எல்லாம் வெளியூர்லேயும் வெளிநாடுகளில் போய் அவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பணி செய்ய வேண்டியவர்களை அவர்களுக்கு சம்பளம் கொடுக்காம, மரியாதை கொடுக்காம, அவர்களை திறமைகளை அறிந்து கொள்ளாமல் என்ன போங்க முதலமைச்சரே நீங்கள். அப்புறம் மாணவர்கள் கல்வி பெறுவதற்கு எதிராக பேசினால் நீங்கள் தான் எதிராக. அவங்க கல்வி கற்க முடியாமல் போவதற்கே முதலமைச்சர் நீங்கள் தான் காரணமாக இருக்கிறீர்கள். முதலில் அதை உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அவங்க நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு நிறைய ஆதாரமாக அவர்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் உதவிகளையும் அவர்கள் கல்வி பயில்வதற்கு, பயிற்சிகள் செய்வதற்கு, ஆராய்ச்சிகள் செய்வதற்கு, ஆய்வுகள் செய்வதற்கு, கண்டுபிடிப்புகளை வெற்றிகரமாக அதை சாதனைகளாக மாற்றுவதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து தாருங்கள் முதலமைச்சர் அவர்களே. ஆமாம். அப்புறம் சரி, அடுத்த செய்திக்கு போவோம். 27ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் கள் விடுதலை மாநாட்டை தடை செய்ய வேண்டும். தலைமை செயலாளருக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி கடிதமாக. ஆமாம், இது கள் அற்புதமான ஒரு உணவே மருந்துன்றாங்க. கல் இருக்கு இல்லையா, கல் சாராயம் விட்டுருங்க, அது சாவடிக்கும். ஆனால் கல் ஔவையார் காலங்களிலிருந்து, பழைய காலத்துலேருந்தே கல் ஒரு மருந்து. ஆமாம், கல் உணவு, ஏதோ மருந்து ஏதோ சொல்கிறாங்க. சரி, நமக்கு வேணாம், அதை விட்டுருவோம். 27ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் கள் விடுதலை மாநாட்டை தடை செய்ய வேண்டும். தலைமை செயலாளருக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி கடிதம். அது மாதிரி ஒரு விஷயம் போயின்னுக்குது. அப்புறம் பார்த்திங்கனாக்க 1 கோடி இழப்பீடு வழங்க உத்தரவாங்க. நீதிபதி தனது தீர்ப்பில் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணிக்கு ரயில்வே துறை சார்பில் ஏதோ அந்த ரயில்வே இதை பார்த்துக்கிட்டது ஒரு விஷயம். ஓடும் ரயிலில் கர்ப்பிணியை கீழே தள்ளிய வாலிபருக்கு சாகும் வரை சிறை, திருப்பத்தூர் கோர்ட்டு பரப்பு. அந்த 1 கோடி ரூபாய் அந்த கர்ப்பிணி, அதான் ரூபாய் 1 கோடி இழப்பீடு வழங்க உத்தரவு அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வழங்க சொல்லியிருக்கார் போல இருக்குது. நான் உள்ளே போய் சரியாக படிக்கல. அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் மழைக்கு 14 பேர் உயிரிழப்பாங்க. இது நியூஸுங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 14 பேர் உயிரிழந்திருக்காங்க. எதனால்? மழைக்கு 14 பேர் உயிரிழப்பு. லக்னோவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம்
ஹைகோர்ட்டு தீர்ப்புக்கு தடை பெற திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டான். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம். ஆமாம்மா, இதுக்கு காலபுரம் சொல்கிறாங்க தடை விதிச்சாச்சு, அதை பண்ணியாச்சு, இந்த திருட்டு வீசி வெளி அது தான் ஓடுது. இதெல்லாம் தடை நடக்கணும், தடை செய்யலாம் முடியும். இந்த எல்லா வகையான சட்டங்களையும் சரி செய்ய முடியும். சட்டங்கள் புதுசாக மாநில அரசை நினைத்தா கூட எல்லாம் வந்து செய்ய முடியும். நான் ஒன்று உங்களை கேட்குறேங்க, எல்லாரையும் கேட்குறேன், சட்டங்கள் புதுசாக வகுக்க பண்ணுங்க. ஏங்க 1978 அன்னைக்கு காலத்துக்கு இருந்த அதே சட்டத்தை இன்றைக்கி அதே சட்டத்தை நடைமுறையில் வச்சுருந்தா அது எப்படிங்க? 1987 வகுக்கப்பட்ட சட்டம் அது அந்த வருடத்துக்கு வகுக்கப்பட்டது. அம்பேத்கர் காலத்தில் வகுக்கப்பட்ட சட்டம் அது அந்த காலத்துக்கு வகுக்கப்பட்டது. வெள்ளைக்காரன் காலத்தில் வகுக்கப்பட்ட சட்டம் அது அந்த காலத்தில் வகுக்கப்பட்டது. இன்றைக்கி தாங்க பாலியல் ஒரு சின்ன குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு போய் 20 பேர் இன்றைக்கி தான் பாலியல் கொண்டு போய் வன்கொடுமை பண்ணுறான். அப்போ இன்றைக்கி தானே சட்டம் ஏற்றணும். பழைய சட்டம் 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சட்டம் 20 வருஷத்துக்கு முன்னால் இயற்றப்பட்ட சட்டத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி குப்பை கொட்டணும். அது என்ன அர்த்தம்? இது நீதிபதிகளுக்கு தெரியாதா? அரசாங்கத்துக்கு தெரியாதா? மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாதா? சட்டங்கள் மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி இன்று என்ன பிரச்சனை, அதற்கு என்ன சட்டம், அதை தானே வகுக்க வேண்டும். பழைய சொத்தையே துண்ணுடானா எப்படிங்க துண்ண முடியும்? பழைய சொத்தையே துண்ணுன்னா அது செட் ஆகுமா? நான் வந்து நேற்று இருந்த மாதிரியா நான் இன்றைக்கி இருக்கிறேன்? நேற்று நல்லவடா இருந்தேன், இன்றைக்கி அயோக்கியனாக மாறுறேன். அப்போ இன்றைக்கி அயோக்கியனாக மாறினா அதுக்கு என்ன சட்டமோ அதை தானே புதுசாக கொண்டு வரணும். எங்கேயாவது புதுசாக ஏதாவது ஒரு சட்டம் வந்திருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கேயாவது எனக்கு தெரிஞ்சு இதுதான் எல்லாம் பழைய சட்டத்தையே அப்படியே அந்த நாக்கு பாலிஷ் பண்ணி இந்த பித்தளை பாரத்துக்கு எப்படி முலாம் பூசுவான், இந்த தங்கம் வாங்குவான், கொஞ்சம் பழசாகிடும், மக்கி கொஞ்சம் கருப்பு அடைஞ்சிடும், மறுபடியும் அதை என்ன பண்ணுவான், பாலிஷ் பண்ணுவான். ஷூவுக்கு பாலிஷ் போடுற மாதிரி தான் செருப்புக்கு பாலிஷ் போடுறது தான் இவங்க சட்டங்கள் புதுசாக வகுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் புது சட்டங்களை உருவாக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒரு குணாதிசயம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவன் வந்து அவனுடைய வீரியம், அவனுடைய அக்கிரமம், அவனுடைய இயக்கியத்தனம் உயர்ந்து கொண்டே தான் போகுது, குறையலை. அப்போ சட்டங்கள் புது சட்டங்கள் ஏற்றப்படணும். இல்லை புது சட்டங்கள் தினம் ஒரு சட்டம் வரணுங்க. மாதத்துக்கு 30 நாள் 30 சட்டத்தை கொண்டு வா. ஏன்னா 30 நாள் இவன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்க மாட்டான், இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டான். நேற்று கொடூரனாக இருந்தான், இன்றைக்கி மகா கொடூரனாக இருக்கான், நாளைக்கு மாபெரும் கொடூரனாக மாறுவான். அப்போ அந்த பழைய சட்டத்தை வச்சுக்கிட்டே நீ அப்படியே வந்து காலத்தை ஓட்டினா இது என்னையா சரியாகாது. அப்புறம் இயற்கை வந்து எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி போட்டு போய் பார்த்துக்க. நீ இதெல்லாம் ஒழுங்குபடுத்தலைன்னா இயற்கை உடனே ஒழுங்குபடுத்திடுவோம். அதுக்கு பாவம், அதுனா சிம்பிள். ஒரு சுனாமியை வர வச்சுன்னா முடிஞ்சு போச்சு, ஒரு நிலநடுக்கத்தை கொண்டு வந்தால் முடிஞ்சு போச்சு, கதை மொத்தமும் முடிஞ்சிடும். பார்த்துக்க, இதெல்லாம் செய்யணும். ஓகே, ஆமாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து 11 பக்கம் படிச்சுட்டேன். இதுக்கு மேலே படிக்கணும்னு சொன்னாக்கா வந்து 1 hour கிட்ட ஆகிடுது. வீடியோ யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. இன்னும் ஒரு 3-4 பக்கம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே இப்போ தான் 2-3 நாளாக இந்த மாதிரி நான் நியூஸ் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். போக போக ரொம்ப ஷார்ட்டாக எவ்வளோ குயிக்காக சுருக்கமாக எப்படி சொல்ல முடியுன்றத அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து நான் வாசிக்கிறேன். நியூஸ் பிரியர்கள் வந்து கேட்கலாம்னு பிரச்சனை இல்லை. அப்புறம் கடைசியாக ஆரம்பத்தில் தொட்டதையே தொட்டு முடிச்சிடுறேன். அதாவது கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு பக்கா பேக்ரவுண்டில் 28 கேமரா வச்சுக்கின்னு நியூஸ் வாசிக்கிறதுக்கு பேர் நியூஸ் இல்லைங்க. செய்தி என்பது என்ன? இழவு வீட்டுக்கு போகிற விஷயம். அதை நீ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சொல்லலாம், ட்ரெஸ்ஸு போடாமையும் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு பெயர் செய்தி. கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு செய்தி பேசுகிற அந்த சேனல்ஸ்காரங்க எல்லாம் கொஞ்சமாவது திருந்துங்க. ஏன்னா நல்லா சிந்தித்துப்ப, நீ பேசுகிறாயே ஏதோ இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மொழியில், அந்த மொழியில் பேசுகிறிய, அது உனக்கு புரியுமா? திருப்பி கேட்குறேன். அந்த நியூஸ் வாசிக்கிற பெண்ணு, அந்த நியூஸ் வாசிக்கிற ஆணே, நீ பேசுவது உனக்கே புரியாத போது 99% பாமர மக்கள் இருக்கிறார்கள். லோக்கல் டயலக்ட்னு சொல்லுவாங்க, வட்டார பேச்சுன்னு சொல்லுவாங்க. சென்னை தமிழ் ஒரு மாதிரி இருக்குது, திருநெல்வேலி தமிழ் ஒரு மாதிரி இருக்குது, மெட்ராஸ் தமிழ் ஒரு மாதிரி அதான் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் தமிழ் அப்படி இருக்குது. அவன் பேசுறது இவன் ஊருக்கு புரியல, இவன் பேசுறது அவனுக்கு புரியல, எவன் பேசுறது எவனுக்கு புரியல.
இப்படி இருக்கும் பட்சத்தில் என்னத்தையோ ஒரு கருமத்தை ஏதோ சேனல்னு வச்சு நடத்தின்னு அவன் விளம்பரம் கொடுப்பான். அதனால் உனக்கு வருமானம் வருது அப்படின்னு நியூஸ் வாசிக்கிறேன்ற பேரில் நீ என்னையா பண்ணுற? மக்களுக்கு புரியணும், பாமர மக்களுக்கு புரியணும். ஆமாம், கடைக்கோடியில் இருக்கிறானே அவனுக்கு புரியணும். அந்த மாதிரி ஒரு ஸ்லாங் எடுத்துக்கிட்டு பேசு, புரியுதா? மெட்ராஸ் தமிழ் மெட்ராஸ் பாஷை பேசுகிறவனுக்கு மெட்ராஸ் பாஷையில் செய்தியை சொல்லு. திருநெல்வேலி பாஷை பேசுகிறவனுக்கு திருநெல்வேலி பாஷையில் செய்திகளை பேசு, வாசி. அப்போ தான் செய்திகள் எல்லோருக்கும் போய் சேரணும்ப்பா. உலகத்தில் எந்த கோடியிலையோ யாரோ ஒருத்தர் கேட்டாருன்னு நான் உட்காந்து வாசிட்டு இருக்கிறேன். சார் 4 பேர் பேசுகிறாங்க, கேட்குறாங்க, 4 பேர் பார்க்குறாங்கன்றதுக்காக தயவு செஞ்சு நீங்கள் இந்த நியூஸு படிக்கிறீங்களே அதை விட்றாதீங்க. தயவு செஞ்சு படிங்க. நான்லாம் கேட்டுன்னு தான் இருக்கிறேன். எங்கள் வேலை மேலேயே அப்படியே நீங்கள் பேசுகிறதையும் நாங்கள் கேட்டுக்கின்னு தான் இருக்கிறோம். அது மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்கய்யா. புரியாத மாதிரி ஏதோ விளம்பரம் கொடுக்குறான், காசு கொடுக்குறான்றதுக்காக பீ தின்னுவியா நீ? இதை கேட்குறேன். நானும் காலகாலமாக அப்படி தான் கேட்டுனுக்கிறேன். பீயில் இந்த ₹1 கூட விட்டுட்டு போக மாட்டேற. அப்படியே எடுத்து நக்கி இனிமேல் சாக்லேட் தின்ற மாதிரி தின்ற மனுஷனையா நீ? இந்த நாய் தான் அப்படி தின்னும், பீயை தின்னும், போஸ்டர் தின்னும், எல்லா கருமத்தையும் தின்னும். மாடு இருக்குது பேர், முன்னெல்லாம் அருமையாக இருந்தது மாடு. இப்போ போஸ்டர் தின்னுது, பீயை தின்னுது. ஆமாம் ஆமாம், அந்த போஸ்டர் பெரிய பெரிய மந்திரிகள், பெரிய பெரிய அதிகாரிகள், இந்த குப்பை தொட்டியாண்ட முதலமைச்சர் ஃபோட்டோ எல்லாம் அந்த செவுத்துல ஒட்டி வச்சுருக்காங்க பார்த்தியா? அதை போய் நல்லா துண்ணுது. அவங்க மூஞ்சில் மூத்தத்தை விடுது. பத்தாக்குறை சாமி ஃபோட்டோ வேறு தூக்கிட்டு போய் அங்கே போடுறீங்க. அந்த சாமி ஃபோட்டோ மேலேயே மூத்தத்தை விடுது மாடு, நாய் அது மேலே வந்து வெளிக்கு பேழுது. என்னையா அறிவு கட்ட மக்கள் நீங்களாம், மக்களாம் அரசாங்கமாக? உங்கள் அயோக்கியத்தனங்களுக்குள்ள அசிங்கம், தூய்மையே இல்லையே. கை தூய்மை இல்லை, மன தூய்மை இல்லை, உள்ள தூய்மை இல்லை, தூய்மையே சுத்தமாக இல்லை. நீ என்ன அரசாங்கம் நடத்தி, என்ன வழி நடத்தி, என்னைக்கு மக்கள் இந்த கொத்தடி தளத்தில் இருந்து விடுதலை பெற போகிறான்? ஸோ செய்தி வாசிப்பவர்களே, கோட்டு சூட்டு நீங்கள் போட்டுக்கிட்டு வாசிக்கிறதுனால அது செய்தி ஆகாது. மக்களுக்கு புரியும்படி சொல்லுங்க. ஏழை மக்களுக்கு புரியும்படி சொல்லுங்க. பாமர மக்களுக்கு புரியும்படி சொல்லுங்க. பாமர மக்களுக்கு எல்லாமும் தெரிந்திருக்க வேண்டும். அவனுக்கு தெரியாத விஷயங்கள் என்று ஒன்று கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அரசாங்கம் நடத்துங்க, நியூஸ் பேசுங்க, நியூஸ் வாசிங்க, வாழ்வாதாரத்துக்கு உயர்த்துங்க. அப்போ உங்கள் வாழ்வு நல்லா இருக்கும். புரியுதா? இயற்கை வந்துன்னு இருக்குது, ரொம்ப கோபமாக இருக்குது இயற்கை. அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் கீச்சு போட்டு போயிடும், பார்த்துக்க. அப்புறம் உனக்கு கோட்டும் இருக்காது, சூட்டும் இருக்காது, பேக்ரவுண்டும் இருக்காது, சர்வரும் இருக்காது, சேட்டலைட்டும் இருக்காது, எதுவும் இருக்காது. நக்கணும், சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். ஏழைகள் எப்படி பிச்சை எடுக்கிறான் அப்படி எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு தான் நியூஸ் வாசிக்கணும். இல்லை இழவு வீட்டுக்கு போன தாலி எடுத்த கதை. அப்புறம் அதனால் எல்லோருக்கும் புரியணும். எல்லோருக்கும் புரிகிற பாஷையில் லோக்கல் ஸ்லாங், லோக்கல்னோ டைலக்ட் சொல்லுவாங்க, வட்டார பேச்சு. அப்படிப்பட்ட மொழியில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசுங்க. ஆமாம், அதுதான் ரொம்ப சிறப்பு. ஸோ அதனால் இதை நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா அதை தாண்டிடுச்சு, 1 மணிக்கு மேலே போயிடுச்சு. ஏதோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோ, அப்லோட் பண்ணாட்டும் போட்டோம். நம்ம ஒன்றும் இந்த காசுக்கு வியூஸுக்கு பணத்துக்காக நம்ம இந்த மாதிரி வேலையை செய்யலை. எல்லோருக்கும் விஷயங்கள் தெரியணும். நியூஸ் அக்கப்பக்கத்தில் என்ன நடக்குது என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் ரொம்ப காலமாக இந்த மாதிரியா கண்ணா முன்னான்னு திட்டுறேன், கண்ணா முன்னான்னு பேசுகிறேன். சரி, எப்படியோ எனிவே நான் மறுபடியும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் இன்னொரு செய்தியில். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் இன்புற்று இருக்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லோரும் நல்லவரே. இங்கே யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, பணக்காரன் பிச்சைக்காரன் இல்லை, எல்லாம் சமநிலை தான். ஆமாம், எல்லாருமே என்னது, சத்தியம்தான் நான் படித்த புத்தகம், சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம். அப்படி தான் சத்தியமே நாம் படித்த புத்தகம், சமத்துவம் தான் நாம் அறிந்த தத்துவம். சமத்துவம், சமநிலை. எல்லோரும் நல்லவரே. சின்ன தவறுகள் தான் நம்ம செய்கிறோம். இந்த சின்ன தவறுகளை அப்படியே தள்ளி விட்டுட்டு சரி பண்ணிக்கிட்டு குளிக்கிறோம். இல்லை தினம் எப்படி குளிக்கிறோம்? அழுக்கோடு தான் இருக்கிறோம். குளித்த உடனே அழுக்கு போயிடுதுல்ல. அதே மாதிரி தான் மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தப்படுத்திட்டு தூய்மைப்படுத்திட்டு அப்படியே வாழ்க்கையை அன்பாக அற்புதமாக எல்லோர் மீதும் அன்பு செலுத்தி, ஆமாம், உன் விரோதியை கூட நேசின்னு சொல்லுதுப்பா பைபிள்.
உன் விரோதி மீது கூட நீ அன்பு செலுத்துன்னு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி அன்பு செலுத்தி நம்ம வாழ்வாதாரத்தை ஏதோ பிறந்து விட்டோம், இந்த இதை பிறந்துட்டோம். ஸோ அதில் அப்போ வாழ்ந்து தான் ஆகணும். தற்கொலைலாம் பண்ணிக்கிறது தப்பு, கோழைத்தனம். ஸோ இருக்கிற வரைக்கும் எல்லோரையும் அனுசரித்து தப்பு செய்தவர்கள் கூட நீ போவாத, சேராத. நல்லவர்கள் கூட சேரு, நல்லவர்களுக்கு நல்லது செய், நீயும் நல்லா இருக்க முடியும். அதே மாதிரி நம்ம சரோஜா தேவி அவர்களுடைய மரணத்தை பற்றி தான் நம்ம தொடங்கணும். நான் நேற்று ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், நேற்று. ஆமாம், தனி வீடியோ. ஆமாம், பி சரோஜா தேவி அவர்கள், கன்னடத்து பைங்கிலி அவர்கள். ஆமாம், 26 படங்கள் எம்ஜிஆருடன் நடித்திருக்கிறார். சிவாஜி கணேசனுடன் ஒரு 22 படமோ 24 படமோ ஏனுமோ. இது மாதிரி எல்லா பெரிய நடிகர்களுடையும் நடித்திருக்கிறார். இந்திரா காந்தி, நேரு. இப்போது பெரிய பெரிய மிகப்பெரிய இழப்பு அது, அதை சரி செய்யவே முடியாது. ஸோ இப்படி எல்லாம் அவங்களுடைய ஆர்ஐபி அவருடைய சரோஜா தேவி அவர்களின் மிகப்பெரிய ஃபேன் நான். அவங்களுடைய படம் பார்க்காத படம் எந்த படமும் கிடையாது. ஆமாம், அவருடைய படம் பாசம்னு ஒரு படம், பாசம் என்று ஒரு படம். அதில் ஜல் 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 வேணும் சல்லங்கை ஒலி ரொம்ப ரொம்ப எனக்கு அந்த சாங் சின்ன வயதிலிருந்து அந்த சாங் என்னை பாதிக்கக்கூடிய ஒரு பாட்டு. நீங்கள் முடிஞ்சால் பாசம் என்று ஒரு திரைப்படம். எம்ஜிஆர் வந்து அதில் திருடன் வேடம் பண்ணியிருப்பார். இவங்க சரோஜா தேவி அவங்க அந்த ஒரு நடனம் ஆடுறவங்க அவரை காதல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு வண்டியில், ஒரு மாட்டு வண்டியில் அந்த பாட்டு பாடிட்டு வருவாங்க. ஆமாம், ஜல் 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 என்னும் சல்லங்கை ஒலி. ரொம்ப அற்புதமான பாடல். ஸோ அவங்க ஆர்ஐபி, ரெஸ்ட் இன் பீஸ், ஆண்டவர். ஆமாம், இறை அடிச்சென்றிருக்கிறாங்க. அங்கே ஜெயலலிதா அம்மாவும் அங்கே தான் இருப்பாங்க. ஜெயலலிதாவும் நானும் அவங்களுடைய பெரிய ரசிகன். ஆமாம், ஜெயலலிதா அண்ட் சரோஜா தேவி இவங்க 2 பேருடைய மிகப்பெரிய ஃபேன் தான். ஸோ ஆர்ஐபி, ரெஸ்ட் இன் பீஸ். அவங்க நல்லா இருக்கட்டும், இறை அடியில் இருக்கிறார்கள். நிச்சயமாக நல்லா தான் இருப்பாங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன். தேங்க்யூ.